ஓகே கைஸ், எப்படி உங்கள் மைண்டை பியூராக்கி டீசெக்ஷுவலைஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சர் எப்படின்னா, த ஹோல் ஆஃப் நேச்சர் இஸ் ஃபார் த சோல் அண்ட் நாட் த சோல் ஃபார் த நேச்சர். அப்படின்னா இந்த நேச்சர், இந்த இயற்கை, இது வந்து ஆன்மா காண்டி. ஆனால் ஆன்மா இயற்கை காண்டி இல்லை. அது வந்து உங்கள் லஸ்ட்டு, உங்கள் டிசையர் பற்றி சொல்கிறது. ஸோ இதை சொன்னது வந்து விவேகானந்தர். ஸோ வந்து நேச்சர் வந்து எப்படின்னா, இயற்கை வந்து நமக்கு ஒரு புக்கு மாதிரி. நம்ம அதை படிச்சுட்டு அதை விட்டுறணும். நம்ம அது கூட அட்டாச் ஆகும்போது தான் பிரச்சனை. அது வந்து உங்கள் ஆசைகளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஸோ வந்து வி ஆர் நாட் த ஃப்ளஷ், வி ஆர் த சோல். ஸோ எப்போவும் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, நம்ம இந்த உடம்பு இல்லை, நம்ம இந்த மைண்டும் இல்லை, நம்ம ஜஸ்ட் அதுக்குள்ளே விட்னஸ் பண்ணிகிட்ருக்கு இந்த சோல். ஸோ உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் எப்போ நீங்கள் தான் நேச்சர், நீங்கள் தான் உங்கள் டிசைர், நீங்கள் தான் உங்கள் உலகளாவிய இந்த சதையான ஆசை நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. ஸோ நேச்சர் வந்து ஒரு புக்கு மாதிரி. அதை நீங்கள் படிச்சுட்டு அப்படியே டிட்டாச் பண்ணிடணும் அதுலேருந்து. ஸோ இது இன்னொரு கோட்டுன்னு சொல்லலாம். நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்காண்டி வாழலை, நீங்கள் வாழ்கிறதுக்காண்டி சாப்பிட்றீங்க. இதுவும் விவேகானந்தர் தான் சொன்னார். நீங்கள் நான் வந்து சாப்பிட்றதுக்காண்டி வாழ்கிறேன்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. அப்போ தான் நீங்கள் உங்கள் டிசைரில் வந்து மூழ்கிறீங்க. ஸோ வந்து ப்ராப்ளம் வந்து எப்போ வரும்னா, நம்ம இதில் அட்டாச்சாக இருக்கும்போது. ஸோ நீங்கள் அட்டாச்சாக இருக்காதீங்க, உங்கள் டிசைர்ஸ்லேருந்து டிட்டாச்சாக இருங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு கற்றுக்க தான் வாரீங்க. ஸோ அதை கற்றுக்கிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக காடுகிட்ட கனெக்ட் ஆகணும். அதுதான் உங்களோட முழு ஆசையாக இருக்கணும். ஸோ வந்து வேர்ல்டு இஸ் நாட் யுவர் ஹேபிட்டட். அதாவது இந்த உலகம் வந்து நீங்கள் தங்குற இடம் கிடையாது, நீங்கள் வந்துட்டு போகக்கூடிய இடம். ஸோ இங்கே வந்து நீங்கள் டிசைரில் அட்டாச்சாக இருந்தால் எப்படி அது போகும்? ஸோ இது வந்து இதுலேருந்து டிட்டாச்சாக இருங்க. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம மைண்ட் செட்டு தான் எல்லாத்தோட முக்கியம் இந்த ப்ராக்டிஸை பண்ணும்போது. ஸோ வந்து நீங்கள் வந்து இந்த சதை கிடையாது. ஸோ இந்த சதையோட ஆசைகளையும் நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ வந்து அடுத்து பரமஹம்சா யோகானந்தா, இவர் தான் ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி எழுதின ஒரு பெரிய ஒரு மகான்னு கூட சொல்லலாம், பெரிய ஒரு யோகி. ஸோ இவர் சொல்லியிருக்காரு, எவர் ஃபெட் நெவர் சாட்டிஸ்ஃபைட், நெவர் ஃபெட் எவர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதாவது நீங்கள் ஊட்டிக்கிட்டே இருக்கீங்க, அப்போ அது ஆசை தீராது. ஆனால் எப்போ நீங்கள் அது விரதம் கொடுக்குறீங்களோ, அதுலேருந்து அதுக்கு சாப்பாடு கொடுக்காம அது பட்னி போடுறீங்களோ, அப்போ அது முழு திருப்தியில் இருக்கும். இது வந்து சாப்பாட்டுக்கு இல்லை, இது வந்து ஆசைக்கு எதுவும் எடுத்துக்கலாம். ஸோ நெவர் ஃபெட் எவர் சாட்டிஸ்ஃபைட். ஸோ அதாவது உணவு கொடுக்காமல் இருந்தால் முழு திருப்தியில் இருக்கும். இது வந்து ஆசைக்கு சொல்லலாம். இது சொன்னது பரமஹம்ச யோகானந்தா. ஸோ நீங்கள் வந்து ஆப்ஸ்டெயின் பண்ணியிருந்தால் நீங்கள் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடாக இருப்பீங்க. நீங்கள் வந்து அதுலேருந்து எடுத்திருந்தீங்கன்னா, அது ஆப்ஸ்டெயின் கரெக்டான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, அதுலேருந்து விலகி இருந்தீங்கன்னா நீங்கள் முழு திருப்தியில் இருக்கலாம். ஸோ வந்து இதுக்கு வழி என்ன? எப்படி நான் லஸ்ட்டை வந்து டிட்டாச் பண்ணி இந்த வாழ்க்கையில் எப்படி பியூராக நான் வாழணும்? அதுக்கு ஒரே வார்த்தை நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட பல கர்மா, உங்களோட டியூட்டி, உங்களோட வேலைன்னா நீங்கள் வந்து பணத்துக்காண்டியோ உங்கள் ஆசைக்காண்டியோ பண்ணுறது டியூட்டி இல்லை. அது வந்து செல்ஃபிஷ் டிசைர். இது வந்து செல்ஃப்லெஸ். அதாவது நீங்கள் ஒரு அடிமை மாதிரி வேலை பார்க்கக்கூடாது, நீங்கள் ஒரு மாஸ்டர் மாதிரி வேலை பார்க்கணும். அதாவது அடிமை மாதிரி எப்படின்னா, எனக்கு பணம் தேவை, அதுக்காண்டி நான் பிடிக்காத வேலைக்கு போய் பிடிக்காத பணத்தை சம்பாதிச்சு அப்புறம் எனக்கு என்னோட தனிப்பட்ட செல்ஃபிஷ் டிசைரை பண்ணுறது வந்து அது செல்ஃபான இது. டியூட்டி, கர்மா அப்படின்னா என்னென்னா, நீங்கள் உலகத்துக்கு வர ஒரு காரணம் இருக்கும், அதை வந்து பூர்த்தி பண்ணது தான் உங்கள் கடமை செய் பலனை எதிர்பார்க்கறதுன்னு கண்ணன் சொல்லியிருக்காருல. நீங்கள் இந்த உலகத்துக்கு வர ஒரு கடமை இருக்கும், அந்த கடமையை பண்ணுங்கள். அது வந்து செல்ஃப்லெஸ் ஆனது, எல்லாருக்கும் உதவக்கூடிய சேவை. ஸோ அதை நீங்கள் உங்கள் தேவைக்கு இல்லாமல் காட் உங்களுக்கு சொன்னதை அதை நீங்கள் எல்லாருக்கும் பண்ணுறீங்க. அதான் செல்ஃப்லெஸ் ஆன இது, அதான் உங்களுக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். ஸோ அதை பண்ணுங்கள் உங்களுக்காண்டி, உங்கள் தேவைக்காண்டி. இப்படின்னு பண்ணால் அது அடிமை. நீங்கள் மாஸ்டராக இருங்க. நீங்கள் இந்த உலகத்துக்கு வந்து அந்த கடமையை பண்ணுங்கள். அடுத்தவங்களுக்கு உதவுங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கும், அதை நீங்கள் பண்ணுங்கள். ஸோ வந்து நீங்கள் செல்ஃபிஷ் டிசைருக்காண்டி ஒர்க் பண்ணால் நீங்கள் ஒரு ஸ்லேவ். ஸோ பகவத்கீதையில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கடமையை செய்யுங்க, உங்களோட கடமையை பண்ணுங்கள், ஒர்க் இஸ் ஒர்ஷிப். பலனை எதுவும் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இதை பற்றி நிறைய உங்களோட கர்மா, உங்களோட ஒர்க், எப்படி நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா, விவேகானந்தர் எழுதுன கர்ம யோகாவை பற்றி படிங்க. அதில் எப்படி வரும்னா, நீங்கள் இந்த உலகத்துக்கு வர ஒரு ரீசன் இருக்கும், அந்த கர்மாவை முடிச்சுட்டு நீங்கள் காடை கூட ரீச் ஆகலாம். நிறைய வழிகள் இருக்குது கடவுளோட ரீச் ஆகிறது. ஜீசஸ் வந்து ஒரு பக்தானா ப்ரேயர் பண்ணி காட் அப்படி கூட கடவுளை சேரலாம். இல்லை நான் வந்து என்ன பண்ணுறது, கர்ம யோகா அப்படின்னா இந்த ரீசன், நம்ம உலகத்துக்கு வர ஒரு காரணம் இருக்கும், அதை பூர்த்தி பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக காட் கூட கனெக்ட் ஆகலாம். காட், புக், கான்ஷியஸ், காஸ்மோஸ் எதுவும் சொல்லலாம். ஸோ வந்து நீங்கள் அதை பற்றி படித்து பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ நம்ம வந்து பானை நம்ம லைஃப்லேருந்து ரிமூவ் பண்ணணும்னா நம்ம லைஃப்பில் பர்பஸ் வேணும். ஸோ இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு, நேச்சர், எல்லாமே நேச்சர் தான். ஸோ நேச்சர் கூட நீங்கள் அட்டாச்சாக இருக்காதீங்க, டிட்டாச்சாக இருங்க.
ஸோ இன்னொன்று சொல்கிறேன், விவேகானந்தர் சொன்னது, அதாவது நேச்சர், இயற்கை வந்து ஒரு பொண்ணு மாதிரி. நீங்கள் அதை கொஞ்சம் கண்டுக்கலைன்னா அது உங்களை லைட்டாக திரும்பி பார்க்கும். நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லாட்டி அது உங்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கும், உங்கள் மேலே ஒரு க்ரஷ் எடுத்துக்கும். நீங்கள் நேச்சரை சுத்தமாக மறந்துட்டீங்கன்னா அவள் உங்களுக்கு ஒரு அடிமை. இதை வந்து விவேகானந்தர் சொன்னது. இதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இதை பற்றி. ஓகே கைஸ், யாருக்காக பர்சனல் கோச்சிங் வேணால் கீழே லிங்கை புக் பண்ணுங்கள். உங்களுக்கு நோ ஃபேப் சீமன் ரிட்டன்ஷன் கோச்சிங் நான் பர்சனலைஸ்டாக கொடுப்பேன். கீழே லிங்கை புக் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாங்க. நான் கூடிய சீக்கிரம் டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இதில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே கைஸ், யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.